சாந்தி. அவ்யக்த சமிகை 3 மே 2024. இன்னைக்கு பாபா என்ன சொல்றாருன்னா, रूहानी क्षमा को वही परवाना पसंद है जो खुशी में गाना और नाचना जानता है। इसके लिए जो मेरे मेरे की लंबी लिस्ट है, मेरा पोतरा, मेरा दोतरा, मेरा घर, मेरी बहू, अब इसे समाप्त करो. ஆன்மீக விளக்கான ஆன்மீக ஒளியான பரமாத்மாவிற்கு, ஸ்ரீ பாபாவிற்கு அப்படிப்பட்ட விட்டில் பூச்சி தான் பிடித்தமாக இருக்கின்றது. அதாவது யார் சதா குஷியில் ஆடி பாடி நடனம் ஆடுகிறார்களோ. அப்போ அதுக்கு என்ன சொல்வார் பாபா, நம்மை நீங்கள் எல்லாருமே என்னுடைய காதலிகள். ஸோ எந்த காதலனுக்கும் காதலியினுடைய முகம் வாடி போயிருந்தால் பிடிக்காது இல்லையா? அந்த காதலன் வரும்பொழுது அப்படியே முகமலர்ச்சியோடு அவங்கள வரவேற்கணுமா, சந்தோஷமாக அவங்களோட பேசணுமா, அப்படி தானே எதிர்பார்ப்பாங்க. அப்போ பாபா கூட இந்த ஆத்மாவை உண்மையில் எப்படி எதிர்பார்க்குறாருன்னா, நீங்கள் என்னுடைய விட்டில் பூச்சிகள், அந்த ஒளியிடம் பலியாகக்கூடிய செல்லமான அன்பு குழந்தைகள். எனவே உங்களுடைய அந்த ஒரு நீண்ட லிஸ்ட்டு, அதாவது எதனால் உங்களோட குஷி காணாமல் போகுதோ, எதனால் காணாமல் போகுது, எதையெல்லாம் நாம் என்னுடையதுன்னு சொல்கிறோமோ, அதாவது என்னுடைய பேரன், என்னுடைய பேத்தி, என்னுடைய வீடு, என்னுடைய மருமகள், என்னுடைய குடும்பம், இப்படி இந்த என்னுடையதுன்னு எதெல்லாம் உங்களை பந்தனத்தில் கொண்டு வருதோ, எதனால் உங்களுடைய குஷி காணாமல் போகுதோ, இதை இப்பொழுது முடித்து விடுங்கள். अनेकों को बुलाकर एक बाप को याद करो. எனவே அநேகரை மறந்துவிட்டு ஒரு சிவபாபாவை, ஒரு தந்தையை நினைவில் கொள்ளுங்கள். तो मेहनत से छूट आराम से खुशी के झूले में झूलते रहेंगे. அப்பொழுது நீங்கள் உழைப்பிலிருந்து விடுபட்டு குஷியினுடைய ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருக்கலாம். ஸோ உழைப்பிலிருந்து விடுபடுறதுக்கு அந்த மேராங்கிறது என்ன இருக்கோ அதை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, தேரா ஆக்கிடுங்க. பாபா, இது உன்னுடைய வீடு, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய குழந்தைங்க, நீங்கள் தான் பார்த்துக்க போகிறீங்க. அப்படி எல்லாவற்றையும் அவருடையதுன்னு மாற்றிட்டோன்னா பின்ன எனக்கு அவரை தவிர வேறு எதை பற்றியும் சிந்தனை வரவே வராது இல்லையா? நிச்சயமாக அவருடைய சிந்தனை மட்டும்தான் வருது. எனவே பாபா சொல்கிறாரு, பலவற்றை மறந்து என் ஒருவருடைய நினைவில் இருங்க. அப்போ நீங்கள் குஷியினுடைய ஊஞ்சலை என்ன பண்ணலாம், ஆடிட்டே இருக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஸ்வமானம் எடுத்துக்கலாம், அந்த பாண்டவனுடைய அழகான அந்த ஊஞ்சலை நினைவில் வச்சுக்கலாம். அந்த ஊஞ்சலில் நான் ஆடிக்கொண்டே இருக்கிறேன், என் பக்கத்துலேயும் பாபா உட்கார்ந்துட்டுருக்காரு, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆடுறோம். இல்லை, பாபா பின்னாடி நின்றுட்டு அந்த ஊஞ்சலை என்ன பண்ணுறாரு, ஆட்டி விடுறாரு. ஆக மொத்தம் நான் குஷியாக பாபாவினுடைய அன்பில் மூழ்கி அந்த பாலனையில், அந்த பாதுகாப்பில் இருக்கக்கூடிய குஷ் நசீபு, குஷி நிறைந்த ஆத்மா அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.